இந்த காணொலியை தொடர்ந்து பார்க்கிறதுக்கு முன்னாடி மறக்காம தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உக்ரைன் ரஷ்யா போரை தொடர்ந்து உலகம் முழுவதும் ஆளில்லா போர் விமானங்கள் மீதான ஆர்வம் அதிகரித்து உள்ளது. ஆளில்லா ட்ரோன்களை பொறுத்தவரை வழக்கமான போர் விமானங்களை விட அவற்றின் உற்பத்தி செலவு குறைவு. அதே நேரம் ராணுவ டாங்குகள் உள்ளிட்ட விலை மதிப்புமிக்க ராணுவ உபகரணங்களை பொசுக்கும் வல்லமை அவற்றுக்கு உள்ளது. இந்நிலையில் யாருமே எதிர்பார்க்காத திருப்பமாக கடற்படையில் ட்ரோன்களை இணைக்கும் முயற்சிகள் தீவிரமாக இறங்கியுள்ளது இந்தியா. இவை வானத்தில் பறக்கும் வழக்கமான ட்ரோன்கள் அல்ல, மாறாக கேப்டன் இல்லாமல் தானாக இயங்கும் போர் கப்பல்களாகும். மம்டி காம்பேட் கமாண்ட் வெசல் என்ற பெயரில் இந்தியா புதிய போர் கப்பலை தயாரிக்கும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டு வருவதாக சொல்லப்படுகிறது. முழுக்க முழுக்க AI தொழில்நுட்பத்தில் இயங்கும் இந்த கப்பல்களை இயக்க மனிதர்களே தேவையில்லை. அதே நேரம் செயல்திறனில் இவை மனிதர்களால் இயக்கப்படும் போர் கப்பல்களை விட செயல்திறன் மிக்கது என்றும் சொல்லப்படுகிறது. இந்த கப்பல்கள் தனியாக செல்லாது, மாறாக இதன் உடனே AI தொழில்நுட்பத்தில் இயங்கும் சிறிய ஆளில்லா கப்பல்களும் ஆளில்லா போர் விமானங்களும் செல்லும். இவற்றை மதர்ஷிப் ஆக மம்டி காம்பேட் கமாண்ட் வெசல் இயக்கும். எதிரி போர் கப்பல்கள் தென்படும் போது தன்னிடம் உள்ள சிறிய கப்பல்கள் மற்றும் பறக்கும் ட்ரோன்கள் மூலம் அவற்றை தாக்கி அழிக்கும் வகையில் இது வடிவமைக்கப்பட்டு உள்ளது. இது செயல்பாட்டிற்கு வரும் பட்சத்தில் விமானம் தாங்கி போர் கப்பல்களை கூட இவற்றால் எதிர்க்க முடியும் என்று வல்லுநர்கள் கணிக்கின்றனர். மம்டி காம்பேட் கமாண்ட் வெசல் திட்டத்தோடு நின்றுவிடவில்லை. அடுத்ததாக ஆட்டோனமஸ் அண்டர் வாட்டர் வெஹிக்கிள் என்ற திட்டத்தின் கீழ் பெரிய மற்றும் சிறிய ஆளில்லா நீர்மூழ்கி கப்பல்களையும் ஆட்டோனமஸ் ஃபாஸ்ட் இன்டர்செப்டர் போட் என்ற பெயரில் ஆளில்லா விரைவு கப்பல்களையும் தயாரிக்கும் பணியில் இந்தியா ஈடுபட்டு உள்ளது. இதன் மூலம் வல்லரசு நாடுகளுக்கு இணையாக இந்திய கடற்படையை வலிமைப்படுத்தி வருகிறது இந்தியா. மேலும் இது போன்ற பல்வேறு சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கும் தமிழ் ஜனம் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.